அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க ஈரை முருகன் ஒரு தடவை ஐஃபோனில் பேசணும் யார்கிட்டன்னு ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி. இவர் நம்மால் காணிக்கை செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி போட்டார், அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்குது, ஒழுங்கு இருக்குது? அதில் யாருக்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? விற்று உண்டியில் காசு சாப்பிட்டுருவாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கட்டு போடுறது தான் பாளையத்தம்மனா? இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதியா? ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்லை போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க ஈரை முருகன் ஒரு தடவை ஐஃபோனில் பேசணும் யார்கிட்டன்னு ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி. இவர் நம்மால் காணிக்கை செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி போட்டார், அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்குது, ஒழுங்கு இருக்குது? அதில் யாருக்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? விற்று உண்டியில் காசு சாப்பிட்டுருவாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கட்டு போடுறது தான் பாளையத்தம்மனா? இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதியா? ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்லை போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை.